செபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அருமையான சகாயரஜையா பொன்ராணி இவருடைய மகள்
ஞான மரியாள் என்பவர் தான் நம் மகனுக்கு ஏற்ற துணை என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே அருமையான மகளை மகனுக்கு தந்து கொடுக்க பேசினார்கள், திட்டமிட்டார்கள். இந்த நாளிலே ஊழியக்காரன் முன்பாக, கர்த்தர் முன்பாக, ஊரில் உள்ள பெண்கள் முன்பாக இந்த திருமணத்திற்கான உறுதிப்பாட்டு நிகழ்ச்சி, திருமண நிச்சயார்த்த காரியங்களை கர்த்தர் நடத்துவதை திருமணத்திற்கு நான் செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே வந்திருக்கிற அருமையான மாப்பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், அவருடைய உறவினர்கள், அதுபோல் அருமையான மகள் அருமையான அவருடைய பெற்றோர்கள் வந்திருக்கிற எல்லாரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நிகழ்ச்சி நடத்தி கொடுப்பாராக. ஒரு பாடலை பாடுவோம், தொடர்ந்து கர்த்தருடைய நடந்து ஒப்பு கொடுப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் முதல் சில வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் முதல். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரயோஜனமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் மூலம் வந்து சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் நோக்கமாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவளது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டுவோம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபொழுது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி
அவனுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதனும் புசித்து குடித்து காத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன் என் எஜமானத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்றான். எப்படி ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பெண்பார்க்க சொல்லும்போது இப்ப நாம் செவிக்க போகிறோம். அத்தனை ஆசிரியத்த பிறகு அந்த புடவையை ஆப்பிளுடைய அப்பா அம்மா இங்கே கொண்டே வந்து பெண்ணினுடைய அப்பா அம்மாவிடத்திலே அந்த புடவையை கொடுத்து அவர்கள் துதியில் மத்தியில் வாசலுராய் பிற பூசின நாளிலே மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை ஏற்படுத்தும் சொன்ன தேவன். அதனால் பிரைட் சாமுவேல் கிட்ஸியா இவர்களை மணமகளாய் நிச்சயிக்கும்படி இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில் ஆசீர்வதித்தாங்க. அவர்கள் கொடுக்கிற பொருள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதி. இந்த பிள்ளைகளை கோடாக்கூடிய பெருக செய்வீராக. இந்த பிள்ளைகளை இணைத்து வரும் நாட்களில் மனை மேலோடு பட்டணமாய் விளக்கு தண்ணீர் மேலோடு விளக்காய் மாற்றுங்க. உபாகம் 28 எல்லா ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளை நிறைவேற கிருபை செய். திருமணத்துக்கு தகுதிப்படுத்துங்க. திருமணத்தில் எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு நேர்த்தியாய் இந்த திருமணத்தை நடத்தி தருவீரார். அந்த காராவோட கல்யாணத்தில் இன்று சென்று குறைகளை நிறைவாய் மாற்றின தேவன். இந்த நாளில் இந்த பிள்ளைகள் கரத்தை பிடித்து வரும் நாட்களில் எல்லா குறைகளும் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைகளும் நிறைவாய் மாற்றி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். தொடர்ந்து நடத்தும் இந்த பொருட்களை ஆசீர்வதிக்கும். ஜெபத்தை முன்னாள் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். மாப்பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் நிறைய உணவினர்கள் குறிப்பாக தாய்மார்கள் புரிவாங்க. அதே போல் பெண்களுடைய தகப்பனாக்காயா அங்கே பெண் எழுந்திருக்க இந்த மாப்பிள்ளை வீட்டார் அவர்களுக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த சீர்பொருட்களை இப்பொழுது அந்த பெண்ணுக்கு கொடுக்க நாம் எல்லாரும் அந்த காரியத்திற்காக காத்திருப்போம். போகாமையா போகாமையா அப்படியே கேமரா பாருங்க. கேமரா பாருங்க. கேமரா பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் அதிரவின் காலத்திலே சகலத்தை நேர்த்தியாய் செய்கிறார். அருமையான சக அழகையா, அருமையான பொன்மணி பொன்ராணி இவருடைய இரு பிள்ளைகளிலே மூத்த மகளாகிய பெண்ணாகிய அருமையான ஞான மரியாதை அவருடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு துணைக்காக குடும்பத்தாரும் ஜெபம் பண்ணினார்கள், நாங்களும் ஜெபம் பண்ணினோம். நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க, என் மகளுக்கு நல்ல ஒரு துணை வேணும், ஜெபிங்க ஐயா. சபையாக ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு திருநெல்வேலி மாவட்டத்திலே களக்காட்டுக்கு அருகில் உள்ள பச்சாந்திரம் என்ற கிராமத்தில் உள்ள அருமையான பிரைட் அவர்களை தேவன் மகனுக்கென்று அறிந்தபடியை வெளிப்படுத்தி கொடுத்து இரு குடும்பத்தாரும் இந்த காரியத்திலே பேசி கர்த்தர் இந்த நாளிலே சபைக்கு முன்பாக நிச்சயத்த காரியங்களை செய்யும்படியான கிருபை கொடுத்த கர்த்தருக்கு கோடான ஒளி சோற்றம். கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய அருமையான மகள் ஞான மரியாள் கர்த்தருடைய கிருபையினால் ஒரு ஏற்ற துணைக்காக கர்த்தருடைய சமூகத்திலே செபித்தார்கள். கர்த்தர் எங்களுடைய செபத்தையெல்லாம் கேட்டு தேவன் தீர்மானித்தபடி அருமையான சகோதரன் பிரைட் அவர்களை அருமையான மகளுக்கு கணவனாக கர்த்தாவே தீர்மானித்து இந்த நாளிலே அதற்கான உறுதிப்பாடு எங்கிருப்பது காரியங்களை
நாங்கள் இந்த இடத்திலே செய்யும்படி கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மட்டுமல்ல ஆண்டவரே நடத்தி வைப்பார். பிரைஸ் தி லார்ட். மாப்பிள்ளைக்கு க்ளோஸ் ரிலேஷன் கொஞ்சம் இந்த பக்கம் மாப்பிள்ளையுடைய நெருங்கிய சொந்தக்காரங்க, நம்ம நாலு ஹெல்ப் பண்ணுறாங்க. சேலத்துக்கு போய் உட்கார சொல்லி ஞான மரியாதை இந்த ஞான மரியாதை கொள்ள விருப்பம் தானே? எந்த ஒரு தடையும் இல்லையா? ஞான மரியாதை அருமையான பிரைவேட் இவரவனுடைய மனமாக அவராக ஏற்றுக்கொள்ள விருப்பம் தானே? எந்த ஒரு தடையும் இல்லையா? சொந்தக்காரங்கிட்ட கேட்குறோம். மணமகனுடைய சொந்தக்காரங்க உங்களுக்கு இந்த பெண்ணை உங்கள் வீட்டுக்கு எடுக்கிறது உங்களுக்கு முழு விருப்பம் தானே? சத்தமாக சொல்லுங்க. அம்மா நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. கிறிஸ்தவத்தை அதுபோல் ஞானமரியாவுடைய அப்பா அம்மாவுடைய ரிலேஷன் நிறையா இருக்கிய உங்களுக்கு ரைட் அவருக்கு அவளை கொடுக்க அவரை உங்கள் வீட்டுக்கு மருமகனை ஏற்றுக்கொள்ள சமம் தானே? முழு விருப்பம் தானே? கையை வச்சுக்கிறாங்க. சொந்தக்காரன். இரண்டாவது அதிகாரம் 18வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். அதனால பிரைட் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையாக கர்த்தர் ஞான மரியாதை முன்னதாகவே நியமித்து அதை இப்பொழுது கட்டளையிட்டபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுது இவர்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரையில் உள்ள அந்த நல்ல குணலட்சணங்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதாவது ஒரு ஊழியக்காரர் படிக்க மாட்டாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் சில வார்த்தைகள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், நாக குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். 15 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவருடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களே ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கடிகோருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மீதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னேற்ற தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். இவர்கள் இருவரும் இரு குடும்பத்தினரும் இருக்கிறது நல்லது என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். வசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 10வது வசனத்திலிருந்து 9லிருந்து படிங்க. ஒன்றியாய் இருப்பதில் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஏன் கர்த்தர் 2 பேரை சேர்க்கிறார் என்றால் 2 பேரும் சேர்ந்து பிரயாசப்படணும். தனி பிரயாசத்தை விட
கணவனும் மனைவியும் பிரயாசப்படுகிறது மிகுந்த பிரயோஜனம் உண்டாகும். அடுத்த வசனம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாடி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாவரும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நோய் சீக்கிரமாய் அறாது. முப்பரினா 3 இவர்கள் இருவரோடு கர்த்தர். அதனால் இந்த நாட்களில் இவர்கள் இருவரும் நிறைய ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். அப்பொழுது திருமண காரியங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக நடக்கும். கர்த்தர் தாமே இதை செய்வாராக ஜெபிப்போம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படி எங்கள் நடுவில் இருக்கிறேன். இப்பொழுது கூட கர்த்தாவே எங்கள் நடுவில் வந்திருக்கிறான அருமையான பிரைட் அவரும் ஞானம் அறிவாலும் அவர்கள் திருமணம் செய்வதற்கு முன்னதாக நிச்சயதார்த்தம் நடக்க கிருபை செய்தீரே ஸ்தோத்திரம். இவர்கள் இருவருடைய மனநிலையில் இந்த நாளிலிருந்து ஒன்றித்து காலகாலங்களிலே திருமணம் நடந்து பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட அவள் இருக்கிற இடங்களிலே ஆளுகை செய்து அவரோடு பாடுகளை செய்து அவரோடு ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். நீர் மணவாளனாக இருக்கிறேன், நாங்களும் மணவாட்டியாக உமக்கு ஆயத்தமாக உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை இந்தியர்களுக்கு தார். எங்கள் கடனாளி இருக்கிற அன்பை நீங்கிறது போல எங்கள் கடமைகளை மன்னி எங்களை சோதனைப்படுத்தினார். தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமென். இதற்கு அடையாளமாக ஒருவருடைய பைபிளை ஒருவர் மாற்றுவது. ഇതിലും ആണ്ടുവരെ രണ്ട് കുടുംബങ്ങളെയും നിർണയിത്ത് ഇവരെ ആശീർവദിക്കുന്നതற்காக നമ്മുടെ കൃപയാൽ ഇവരെ வாழ்ந்து சுவித்திற்குடைய கேட்கும் மீதமான காரியங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரு குடும்பத்தாருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். சகலத்தையும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் முடித்து உடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்கிறார். அப்படி செய்வதற்காக கர்த்தரை தாழ்த்தி வறுமையாக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் சகல துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் பலனும் ராஜ்யமும் மகத்துவமும் அதிகாரமும் செய்யணும். கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் ஒருவரைக்கும் உள்ளவர். கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன் பிதாவே.
விடுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி.
வீட்டுக்கு வந்து அம்மாவை தெரியும் அப்பா தெரியும் அவங்க வீட்டுக்கு வந்து தோசை போங்கண்ணே அண்ணா. ஆமாம், ஒன்று ஒன்று ஒவ்வொரு இதாக வச்சுருப்பீங்களோ? உலகம் முழுதும் போயிடும். இது ஸ்டார் இட்லி பாருங்கள். நானே இங்கே தான் பார்த்துருக்கேன். இது வேறு ரவுண்டு இட்லி தான் பார்த்துருக்கேன். இங்கே தான் ஸ்டார் இட்லி. இங்கே பாருங்க, இது என்ன இட்லி? ஹார்ட்டு. இது ஹார்ட்டு, ஸ்வீட் ஹார்ட்டு. ஆமாம். லைட்டு பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே.